Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி ஒரு 4 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா வெஜ் கிரேப். இதுக்கு வந்து ஒரு முட்டை சேர்த்துட்டு இது கூட தக்காளி வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா மெளகுத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கு அப்புறம் மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா 1 கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மைதா மாவு வந்து 2 கப் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்து அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்காது, அதனால் மைதா மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை தயிர் சேர்த்திங்க அப்படின்னா தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா தோசை மாவு பேட்டர் இருக்கும் இல்லையா, அதோட ரொம்ப நல்லா மெல்லிஸாக வச்சுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேரட், கேப்சிகம்லாம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் அப்படி இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி அந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். இல்லைனா சீக்கிரமாக குக் ஆயிரும், அந்த கிறிஸ்பினஸ் வந்து அவ்வளோ கிடைக்காது. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட வெஜ் கிரேப் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து சைடிஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாக இஞ்சி பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லேயே காரம் பண்ண போகிறோம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், தக்காளி வெங்காயம் புதுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பால் 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ப்ரெட்டில் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தவாலை வச்சுட்டு அப்புறமா தக்காளி வெங்காயம் அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம், செட் ஆயிரும். இது கூடவே வந்து சீஸும் வச்சு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் சாண்ட்விச்னு சொல்லிட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆம்லெட். இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 2 முட்டை எடுத்திருக்கேன், 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஹார்லிக்ஸு அப்புறம் சஃபலா ஓட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த ஓட்ஸ் தான். நல்லா வந்து முட்டையில் பீட் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் பால் சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம ஆம்லெட் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல, அதனால் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மெல்லிஸாக கரைச்சிக்கலாம். ஓட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறி சாஃப்டாக ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமே வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து தேவையான உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஷேர் பண்ண ரெசிபிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான், 1/2 an hourலேயே எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஓட்ஸ் ஆம்லெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சொதப்பிட்டேன். ஏன்னா ஓட்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துட்டு திருப்பி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, கரெக்டாக வரும். நம்ம வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து டயட்டில் கண்டிப்பாக ஓட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறப்ப வந்து ஸ்வீட் சேர்த்து பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சாஸ் எல்லாம் வச்சுட்டு ப்ரெட்குள்ளே சாண்ட்விச் மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். 2 மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி புட்டு. நான் வந்து எடுத்தது ராகி மாவு தான், ஆனால் இதுலேயே வந்து மில்லட்ஸில் நிறைய இருக்குது இல்லையா, திணை, சாமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பவுடர் மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா, அதில் எது வேணாலும் நீங்கள் புட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூடவே வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நார்மல் வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உதிர்த்து விடுற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். எல்லா பக்கமும் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, இல்லைனா
கட்டி பட்டுட்டா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா கலர் டார்க்காக சேஞ்ச் ஆயிடும். நம்ம வச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் கலராக இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நல்லா டார்க்காக ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒயிட் சுகர் சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.